ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேழ்வரகு வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். அது கூட நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இப்போ அதில் இது போல் காஞ்ச மிளகாவை இது போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா போதும். இது போல் நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கோம். ஸோ அந்த முருங்கைக்கீரை இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதே கேழ்வரகுல ஒரு இனிப்பு அடை செஞ்சுருக்கோம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லி. இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்கீரையும் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம அடை தட்டும் போதே அதிலே கொஞ்சம் வேகும். ஸோ ஒரு 25% to 30% வெந்துச்சுனாலே போதும். இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை அப்புறம் இந்த வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நம்ம 2ஆக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு முருங்கைக்கீரைக்கும் வெங்காயத்துக்கும் இதில் சேர்த்துப்போம். அப்புறம் இந்த கேழ்வரகு மாவுக்கு அந்த மாவு பிசையும் போது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேழ்வரகு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கேழ்வரகு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போடும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அடையாகவும் தட்டலாம். நான் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இது போல் தோசை மாதிரி பெரட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அடையா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு நம்ம ஸ்வீட்டில் செஞ்ச போல் நீங்கள் அடையாகவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான கேழ்வரகு அடை ரெடி. கேழ்வரகு, முருங்கைக்கீரை இதில் எல்லாமே இருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான அடைனா அது இந்த அடையை சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முன்னாடி பின்னாடி 2 சைடுமே ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக வெந்திருக்கு. வேறு ரெசிப்பியில் பார்க்குறேன். பாய்.